கஷ்டமா போயிடும். இருக்கும்போது ஹீரோவோட பிரதர் வந்து எவ்வளோ சமாதானப்படுத்துவாரு. அவங்க கேட்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஹீரோ மேல சரியான கோவமா இருக்கும். அதோட பிரதர பார்க்குற வரைக்கும் பார்க்குவாரு. இப்ப சின்ன பிள்ளை மாரி என்ன பண்ண ஆரம்பிச்சுருவாரு, அவங்க கால புடிச்சிட்டு 2 காலையும் போட்டுட்டு கீழ விழுந்து குழந்தைங்கலாம் உட்காந்து அடம் புடிச்சு அழுவாங்கல்ல, அந்த மாரி அழ ஆரம்பிச்சுருவாரு. கோவமான ஹீரோயினுக்கு இப்ப இவரு பண்றத பார்த்தோம்னா சிரிக்கிறதா, அவர் என்ன பண்றாருன்னு ஒண்ணுமே புரியாது. பார்த்தா நீங்க அவர் பாட்டுக்கு புலம்ப ஆரம்பிச்சுருவாரு. கதறி கதறி அழ ஆரம்பிச்சுருவாரு. என் பிரதர விட்டு நீங்க போயிடாதீங்க. என் பிரதர் வந்து ரொம்ப பாவம். அவனுக்கு வந்து எதுவுமே தெரியாது. அவன் ரொம்ப நல்லவன். அவனுக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவன் ரொம்ப தன்னம்பிக்கை இழந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். அவன் ரொம்ப நல்ல டைப்பு. அவன் கோவத்துல தான் அந்த மாதிரி பேசியிருப்பான். அவனை மன்னிச்சிருங்க. நீங்க அவன் கூட கண்டிப்பா இருக்கணும். நீங்க இப்ப வந்தது எத்தனையோ நானிலாம் வந்திருக்காங்க. ஆனா அவனுக்கு யாருமே பிடிக்கல. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் மசாஜ் பண்ணிக்கிறான், சாப்பிடுறான். இப்படியே அவன் இருந்தானா அவன் சீக்கிரமா குணமாயிடுவான். சீக்கிரமா திரும்பவும் அவன் சிஇஓவா எங்க கம்பெனிக்கு அவன் வந்துருவான். நீ இங்கிருந்து போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கதறி அவர் பாட்டுக்கு அழ ஆரம்பிச்சிருவாரு. நிறைய புலம்புவார். ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாரு. அவருக்கே மனசு ரொம்ப கஷ்டமா போயிடும். அவர் என்ன நினைப்பாருன்னா, நம்ம ஃபேமிலியில உள்ளவங்கலாம் வந்துட்டு சும்மா பேருக்கு நம்ம மேல கேரிங்கா இருக்க மாதிரி நடிக்கிறாங்க. அவங்கள்ட்ட உண்மையான பிரியமே இல்லன்ற மாரி ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சுட்டாரு. இப்ப கண்ணு முன்னாடி அவரோட பிரதர் வந்து இப்படி கதறி கால புடிச்சு அழும்போது, அவருக்கு ஒரு மாரி ஃபீலா இருக்கும். அவர் யோசிச்சு யோசிச்சு பார்ப்பாரு. தன்னோட அந்த ஹீரோக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறமா வந்து அவர் நெறைய விஷயங்கள் வந்து ஹீரோக்காக பண்ணிட்டே தான் இருப்பாரு. அது எல்லாமே வந்து சும்மா வந்து பேருக்கு பண்றான். இப்ப நான் இல்ல அப்படின்னா வந்து அந்த இடத்துல அவன் தானே சேவோவா இருக்கான். ஸோ அத காட்டிக்கிறதுக்காக என் மேல கேரிங்கா இருக்க மாரி அவன் நடிக்கிறான் அப்படின்ற மாரி ஹீரோ நெனைப்பாரு. ஆனா இன்னைக்கு தான் அதெல்லாம் எதுவுமே பொய் கிடையாது. உண்மையிலேயே என் மேல உள்ள அக்கறை தான் அப்படின்ற மாரி நெனைப்பாரு. ஆனா உண்மையிலேயே அவர் வந்து ஹீரோ மேல ரொம்ப பிரியமா இருப்பாரு. ஹீரோ சாப்பிட்டாரு, ஹீரோ மசாஜ் பண்ணிட்டாருன்னோனே அவர் வந்து போனஸ் குடுத்தவரு. அதனால அவர் அப்படிதான் நடிச்சுட்டு இருப்பாரு. ஹீரோ பலதும் யோசிச்சு பார்த்து இப்ப எல்லாமே உண்மைதான். அவன் என்கிட்ட நடிக்கலன்ற மாரி ஹீரோக்கு தெளிவாயிடும். உடனே சும்மா எல்லாமே இப்ப சுயநினைவுக்கு வந்து ஹீரோ வந்து பார்க்கும்போது திரும்பவும் இன்னும் அழுதுட்டு தான் இருப்பாரு. உடனே டேய் சொல்லுடா அவன்ட்ட எவ்வளோ நான் கெஞ்சேன் நீயும் கெஞ்சி கேளுடா அவன் இந்த இடத்த விட்டு போக்கூடாதுன்ற மாரி அவர் அழுதுட்டே இருப்பாரா. உடனே ஹீரோக்கு ஒரு மாரி இருக்கும். போதும் நீ அவள விடு. நீ வந்து எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு நான் பண்ணதுக்காக சாரி கேட்கிறேன்ற மாரி ஹீரோ சொல்வாரு. உடனே அவர் பிரதருக்கும் ஒரு மாரி இருக்கும். அவன் தான் சாரி சொல்ட்டானேன்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்து, "நான் ஒரு சாதாரண ஒரு நானி தானே. உன்னோட வந்து மன்னிப்பு வந்து எனக்கு தேவையே கிடையாது. என்ட்ட நடந்துக்கிட்ட. ரொம்ப அதிகமாவே என்ட்ட நீ நடந்துக்கிட்ட." அப்படின்ற மாரி ஹீரோயின் கோவப்படுவாங்களா. உடனே டக்குன்னு இது யார் சொன்னாலும் சரி இனிமே இந்த வீட்ல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்ப போவாங்க. உடனே ஹீரோக்கு ஒரு மாரி ஆயிடும். டக்குன்னு என்ன பண்ணுவாரு, அவங்க மெசேஜுக்கு 1,000,000 வந்து அனுப்பி விட்டுருவாரு. அனுப்பி விட்டுட்டு 1,000,000 அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடனே வாய பொளந்துட்டு வருவாங்க. "இதுக்கப்புறம் நீ இங்க தான் இருக்கணும். நான் என்ன ஆர்டர் குடுக்குறேனோ அத மேல மட்டும் நீ பண்ணிட்டு இருக்கணுன்ற" மாரி ஹீரோ சொல்வாரா. இதுக்கப்புறம் என்ன நீங்க சொல்றது? நீங்க என்ன சொன்னாலும் அதுதான். உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லுங்க. சூப்பு வேணுமா? தயிர் சாதம் வேணுமா? என்ன வேணும்? எதுனாலுமே நான் ரெடி பண்ணி தர தயாரா இருக்கேன். இங்கிட்ட இருந்து அங்க போணுமா? அங்கிட்டு நீங்க வரணும். எல்லாமே இனிமே நீங்க சொல்றது தான். இந்த ஆர்டர் நீங்க எப்ப குடுக்குறீங்களோ உடனே நான் செஞ்சு குடுத்துருவேன். எதுக்குமே நான் வந்து மறுப்பு சொல்ல மாட்டேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. அதோட அவங்களுக்கும் மனசு மாறிடுவாங்க. வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ள ஓடிருவாங்க குதிச்சு குதிச்சு. அதோட ஹீரோவோட பிரதரும் உட்காந்துருப்பாங்களா. அப்ப அவர் பிரதர் என்ன கேட்பாரு, "நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? வேலைக்கு போலையா நீ?" அப்படின்ற மாரி கேட்பாரு. அதாவது ஆஃபீஸ்ல வேலை இருக்குன்னு கேட்கும்போது, என்ன பண்றது? இனிமே இதுக்கப்புறம் நான் எப்படி மேனேஜ் பண்றதுன்னே தெரியல. இப்ப ஒவ்வொருத்தவங்க ஒரு மாரி இருக்காங்க. நெறைய பேர் வந்து நம்மளுக்கு எனிமீஸ் இருக்காங்க. அவங்க இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அத பத்திலாம் புலம்ப ஆரம்பிச்சுருவாரு இவர் ஹீரோ கிட்ட. கார் ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஹீரோ பார்த்துட்டு இருந்தாரு. இப்பவும் நீ பாரு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நீ சொன்ன. ஆனா என்னைக்கு நீ கார் ஆக்சிடென்ட்ல இப்படி ஆனியோ, அதுக்கப்புறம் வந்து நீயே வந்து தன்னம்பிக்கை இழந்துட்ட. எனக்கு நீ எந்த ஐடியாவும் குடுக்கறதில்ல. எனக்கு நீ சப்போர்ட்டும் பண்றதில்ல. என்னால தனியா இவ்ளோ பெரிய கம்பெனிய மேனேஜ் பண்ணவே முடியல. அப்படின்ற மாரி அவர் ஃபீல் பண்ணி சொல்லுவாரு. பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த டைம் பார்க்கும்போது ஹீரோவும் அவரோட பிரதருக்கு ஓரளவு சமாதானம் பண்ணி அனுப்பிருவாரு. இப்ப திரும்பவும் வந்து யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்ற மாரி ஹீரோயினுக்கு சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்ட் மாரி தான் இருக்கும். ஹீரோட ஃப்ரெண்ட் திரும்பவும் இன்னொருத்தனா? அப்ப நிச்சயமா ஏதாவது பிரச்சனை தான் இருக்கும். இந்த தடவ நம்ம இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கிச்சன்ல இருந்து கரண்டியெல்லாம் தூக்கிட்டு வந்துருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நான் இப்பவே சொல்றேன். அவர நீங்க என்னோட பாஸ நீங்க கஷ்டப்படுத்தணும்னு நெனச்சா கூட, நான் உங்களலாம் சும்மாவே விட மாட்டேன். ஃப்ரெண்டா இருந்துட்டு அவர்ட்ட நல்ல விதமா பேசுறவங்க மட்டும் தான் இனிமே வீட்டுக்கு வரணும். அவர் கஷ்டப்படுத்துறவங்க யாரும் இனிமே வீட்டுக்கு வரக்கூடாதுன்ற மாரி ஹீரோயின் ரொம்ப அந்த பவரா பேசிட்டே இருப்பாங்களா. உடனே இப்ப வந்திருக்கவர் வந்து ஒரு டாக்டரா இருப்பாரு. ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்டாவும் இருப்பாரு. அவர் என்ன சொல்வாரு, "நீங்க நெனைக்கிற மாரிலாம் இல்ல. அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் அவர கஷ்டப்படுத்த வரல. அவர செக்கப் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன்ற" மாரி சொல்லவும், அப்படியான்ற மாரி ஹீரோயினுக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கும். அதோட செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்வாரு, "இப்படி ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. இது வந்து சரியா போற விஷயம் தான். சரியா போகாம இருக்க வாய்ப்பே கிடையாது. கொஞ்ச நாள் டைம் எடுக்கும். கொஞ்சம் நம்ம சொல்ற எக்ஸர்சைஸ் அதெல்லாம் மசாஜ் அதெல்லாம் பண்ணிட்டு, இந்த மாரிலாம் ஹெல்த்தியா சாப்பிட்டுட்டு இருந்தா சீக்கிரம் சரியாயிடும்" அப்படின்ற மாரி அவர் சொல்வாரா. ஹீரோயின் ஒண்ணு யோசிச்சு பார்ப்பாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டுன்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோவ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வருவாங்க. பார்க்குக்கு தான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. சும்மா வெளிக்காத்து வாங்குறதுக்கு அங்க போனா கொஞ்சம் ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்க இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்துருவாங்களா. இப்ப ஹீரோவுக்கும் இந்த இடம் வித்தியாசமா இருக்கும். எதுக்கு நம்மள கூட்டிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுப்பாரு. அந்த இடத்துல பார்க்ல இருக்க ஒரு லேடி வந்துட்டு, "நீங்க தள்ளிட்டு இருக்கீங்களா வீல் சேர் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு" சொல்லிட்டு தள்ளி ஹெல்ப் பண்ணுவாங்களா. அதுவே ஹீரோக்கு ஒரு மாரி மனசு உடைஞ்சு போயிருவாரு. இப்ப என்னால நடக்க முடியல. அதனால தானே என்ன பார்க்குறவங்கலாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க. அது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்ற மாரி ஃபீல் பண்ணுவாரு. அப்ப ஹீரோயின் வந்து அவருக்கு
புரியிற மாரி சொல்வாங்க. இந்த உலகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ற மாரி தான் நம்மளோட படைப்பே இருக்கு. எல்லாராலயும் எல்லாமே சொந்தமா செஞ்சுக்க முடியாது. அந்த மாரி தான். இப்ப ஹெல்ப்பர்ஸுக்கும் வந்து அவங்களுக்கு அது வேல தானே. அத அவங்க வேலையா நெனச்சு, அத சர்வீஸா நெனச்சு தான் அத பண்றாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். நம்மளுக்கும் வந்துட்டு யாருக்காவது உதவி செய்யும்போது நம்ம இருப்போம். நம்மளுக்கு யாராவது உதவி செய்ற மாரி தான் இருப்பாங்க. அதனால நடக்க முடியல. அதனால தான் நம்மளுக்கு செய்றாங்க அப்படின்ற மாரி மைண்ட் செட்டுக்கு நம்ம போகவே கூடாது. அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே ஹீரோ அவங்கள திரும்பி பார்க்கும்போது, அவங்க வந்து ஸ்மைல் தான் பண்ணுவாங்க அந்த லேடி. ஏன்னா, அவங்களுக்கு இது வேல. அவங்க இத சர்வீஸா பண்றாங்க. ஸோ, அவங்க அத தப்பா நெனச்சுக்கிட்டோ, இத நம்ம பண்ணணுமோன்னு சலிச்சுக்கிட்டோ அவங்க பண்ணல. ஸோ, ஹீரோக்கு ஹீரோயின் சொல்ற அர்த்தம் வந்து புரியும். எனக்கு இப்ப கோவம் தான் வரும். டக்குன்னு கொஞ்ச நேரம் அவங்க காணா போயிடுவாங்க. அதோட என்ன பண்ணுவாங்க, நெறைய குட்டி குட்டி பசங்க இருக்காங்கல்ல, அவங்கள்ட்டலாம் கேட்பாங்க. இந்த மாரி சேர்ல உட்காந்து ரைடு போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அங்க நெறைய ரைடு இருக்கும். அது குட்டி பசங்களுக்குலாம் எல்லாம் ரைடு மாரி தான். இந்த வீல் சேர ஒரு ரைடுன்ற மாரி அவங்க நெனச்சுப்பாங்க. உடனே ஹீரோ கிட்ட வந்து அவங்க பேரம் பேச ஆரம்பிச்சுருவாங்க. "எனக்கு நான் ஒரு 1/2 அன் ஹவர் உங்க சேர்ல நாங்க உட்காந்துட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு தரட்டுமா? எங்களுக்கு நீங்க பர்மிஷன் குடுப்பீங்களான்னு?" ஒரு புள்ளைங்களா வந்து கேட்க ஆரம்பிச்சுருமா. ஹீரோக்கு இதுவே ஒரு மாரி இருக்கும். ஸோ நம்ம இத வந்து சில பேர் ஒதுக்கப்பட்டவங்க, அவங்க உடம்பு சரியில்லாதவங்க தான் இப்படிலாம் பண்றாங்கன்ற மாரி மைண்ட் செட்ல பிள்ளைங்க கூட இந்த வீல் சேர்ல உட்காந்து அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்துறதுக்கு ஆசைப்படுறாங்க. அப்படின்ற மாரி ஹீரோக்கு இப்ப புரியும். உடனே வந்துட்டு மாறி மாறி நான் ஃபர்ஸ்ட்டு போறேன், நீ செகண்ட் போற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருந்து அந்த வீல் சேர்ல ரவுண்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு அதுங்கலாம் நினைக்குங்க. அப்ப இதுல போய் இப்படிலாம் விளையாடுறதுக்கு ஆசைப்படுற மாரிலாம் இந்த மாரி இருக்கும்போது, நம்ம தான் நம்மள தாழ்த்திக்கிறோம் போல இருக்குன்ற மாரி ஹீரோ வந்து ஃபீல் பண்ணுவாரு. அதோட அந்த பிள்ளைங்களுக்கு ஹீரோவ ரொம்ப புடிச்சு போயிடும். ஹீரோவுக்கு கிஸ் பண்றதும், குதிச்சு குதிச்சு விளையாடுறதும் அந்த பிள்ளைங்க அப்படிலாம் பண்ணிட்டே இருக்கும். உடனே ஹீரோவும் நார்மலா ஆயிடுவாரு. அதோட ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, அவர கூப்ட்டு ஒரு இது மாரி இருக்கும். ஒரு ரைடுக்கு ஹீரோவ உட்கார வச்சு கூட்டு போவாங்க. அதுல ஹீரோ நல்லா என்ஜாய் பண்ணுவாரு. அப்ப ஹீரோக்கே தெரியாம ஹீரோயின் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுப்பாங்க. எல்லாம் விளையாடி முடிச்சு 2 பேருமே ஜாலியா இருந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்தோனே இப்ப ஃப்ரிட்ஜ்ல வந்து என்ன ஸ்டிக்கர் ஒட்டலாம்? ஏன்னா ஹீரோக்கு கலர்ஃபுல்லா ஏதாவது வீட்டையும் காட்டணும். அவருக்கு வந்து ஏதாவது புதுசு புதுசா அவர வந்து என்கரேஜ் பண்ணி அவர சந்தோஷப்படுத்தணும். அப்பதான் அவரு சீக்கிரம் குணமாவாரு அப்படின்ற மாரி ஹீரோயின் இப்ப மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. இப்ப ஹீரோக்கு புரிஞ்சிரும் அடுத்ததா எவரோ பிளான் பண்றான்னு சொல்லிட்டு அங்கிருந்து நழுவலான்னு பார்க்கும்போது, இப்ப எதுக்காக என்ன பார்த்தாலே நீ ஓடுறன்ற மாரி ஹீரோயின் கேட்பாங்க. இப்ப நீ என்னதான் பண்ண போற? அப்படின்ற மாரி ஹீரோ கேட்பாரா? அதுக்கு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, பிளான்டிங் பண்ண போறேன். ட்ரீஸ் வளர்க்கறது வந்து நம்மளுக்கு மனசு அமைதியா இருக்கும். ஸோ எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லவும், ஹீரோ சும்மாவே இருக்கனால தானே அவருக்கு பலதும் தோணுது. அதனால அவர கூட்டிட்டு வந்துருவாங்க. கூட்டிட்டு வந்துட்டு ஒரு தொப்பி ஒண்ணு போட்டுக்கிட்டு, அவங்க பாட்டுக்கும் நல்லா அந்த செடிய வளர்க்கறது, ஒவ்வொரு செடியா நட்டு வைக்கிறது, அதுக்கெல்லாம் ஹீரோவும் ஹெல்ப் பண்ணுவாரு. கட் பண்ணி அத வந்து ஷேப் பண்ணி அழகழகா வச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோவும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு 2 பேரும் மாறி மாறி தண்ணியெல்லாம் மூஞ்சில மூஞ்சில அடிச்சுக்கிட்டு விளையாடிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில இப்ப நல்லா வெயில் அடிச்சு திடீர்னு மழை வர ஆரம்பிச்சுரும். மழை வந்த உடனே இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, டக்குனு ஹீரோவ கூட்டிட்டு உள்ள போணும்னு நெனைப்பாங்க. உள்ள போகும்போது பார்த்தா வந்துட்டு திடீர்னு அந்த இடி இடிக்க ஆரம்பிச்சுருமா. இடி இடிக்கிறத பார்த்தோன்னே ஹீரோயின் பயந்து போய் என்ன பண்ணுவாங்க, போய் டக்குனு ஹீரோ மடியில போய் உட்காந்து ஹீரோவ ஹக் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. அப்ப அவர் வந்துட்டு எனக்கு பயமா இருக்கு, பயமா இருக்கு, இடி இடிக்குதுன்னு ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சுருவாங்களா. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாரு, எதுவுமே சொல்ல மாட்டாரு. அவருக்கு இது ஃபர்ஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கனால, ஒரு மாரி டக்குனு என்ன பண்ணுவாரு, அந்த சேர்லயே ஹீரோயின் மடியிலேயே உட்கார வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்துருவாரு. இப்ப உடனே என்ன சொல்வாரு, இங்க யாரும் இல்ல, இங்க மழையும் பெய்யல, நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டோன்ற மாரி ஹீரோ சொல்வாரா. உடனே ஹீரோயின் வந்துட்டு ஒண்ணுமே டக்குன்னு பார்ப்பாங்களா, 2 பேரும் இப்படி கிட்ட கிட்ட க்ளோஸ் அப்ல பார்க்கும்போது கொஞ்சம் ரொமான்ஸா பார்க்குற மாரி இருக்கும். டக்குன்னு ஹீரோயின் சுதாரிச்சுட்டு எந்திரிச்சு போய் அங்க நின்னுப்பாங்க. நான் பண்ணல அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்வாங்க. ஹீரோ என்ன சொல்வாரு, பரவால்ல நீ ட்ரெஸ் தொப்ப தொப்பையா நனைஞ்சிட்டு போய் ட்ரெஸ்ஸ மாத்திக்கோ அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கும் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சு, உனக்கும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். அது இல்லாம உனக்கு வந்துட்டு ஃபீவர் வந்துட்டு அப்புறம் பிரச்சனை போயிரும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து 2 பேருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அப்ப ஹீரோவ நல்லா பார்த்துப்பாங்க. இதுக்கிடையில ஹீரோக்கு ஃபீவர் ஆயிடும். அந்த ஃபீவர் ரொம்ப அதிகமாயிடும். ஹீரோனுக்கு இப்ப என்ன பண்றது தெரியாது. உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டருக்குலாம் மாறி மாறி அந்த ஃப்ரெண்ட் இருக்கு அவர் கால் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப மழையா இருக்கனால யாராலயும் ஒண்ணும் வர முடியாது. உடனே இப்ப ஹீரோயின் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஜுரம் அடிச்சதுன்னா வந்துட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு ஒத்தடம் குடுத்தா வந்து ஜுரம் குறையும்ல. அதனால ஹீரோயின் ஒத்தடம் குடுக்கலாம்னு சொல்லிட்டு போவாங்களா. அப்பதான் ஹீரோவோட அந்த படிக்கட்டு மாரி இருக்கிற அந்த இதெல்லாம் பார்ப்பாங்க. அதாவது அந்த 8 பேக்ஸ்லாம் பார்க்கும்போது, வாவ்! அப்படின்ற மாரி ஹீரோயினுக்கு ரொம்ப இதா போயிரும். அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸ் கலந்த மாரி அவர வந்து அவருக்கு ஒத்தடம் குடுத்துட்டு, அவர் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடும். இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் ஃபீவர் இருந்துட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் லேட்டா தான் டாக்டர் ஃப்ரெண்ட் வருவாரு. நான் மழையா இருக்கிறனால. அவர் வந்ததுக்கப்புறம் எல்லாமே நீங்களே பண்ணிட்டீங்க. அப்புறம் நாங்க எதுக்கு டாக்டரா இருக்கோன்ற மாரி அவரும் வந்துருவாரு. அதோட செக்கப்லாம் முடிஞ்சிரும். கூட பார்க்காம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு முன்னாடி ஒரு பொண்ண லவ் பண்ணியிருப்பாரு. இப்ப ஹீரோக்கு இந்த மாரி ஆனோனே அந்த பொண்ணு வந்து மனச மாத்திட்டு ஹீரோட ஃப்ரெண்டையே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். அந்த லவ் ஃபெயிலியர்ல தான் ஹீரோ வந்து டோட்டலா அப்செட் ஆயிருக்காரு அப்படின்றது ஹீரோனுக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து ஏன் அப்படி ஹீரோ இருக்காரு அப்படி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அவரு ரீசன் எதுவுமே சொல்லல. இப்ப என்ன ஆகும்னா, ஹீரோட அந்த ஃப்ரெண்டும் அந்த லவ்வர் பொண்ணு 2 பேருமே சேர்ந்து ஹீரோவ பார்க்கறதுக்காக வருவாங்க. அப்புறமா தான் இவங்க 2 பேரும் இப்படி இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்லாம் இது அப்படின்றது ஹீரோனுக்கு இப்ப புரிய வந்துருமா. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. டக்குனு இப்ப அவர் என்ன பண்ணுவாரு, எங்க 2 பேருக்கு இப்ப என்கேஜ்மென்ட் நடக்க போதுன்னு ஹீரோ அப்படியே முகமே வாடி போய் அப்படியே தலை தொங்குன மாதிரி உட்காந்துருப்பாரு. ஹீரோனுக்கா சரியான கோவமா இருக்கும். இருந்தாலும் புரிஞ்சுட்டு சரி ஓகே இன்விடேஷன் கொடுங்கன்னு சொல்லும்போது, அந்த ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாரு, கீழ போட்டுருவாரு இன்விடேஷனை. கீழ போட்டு நீ நீ வந்து நான் டைரக்ட்டா குடுக்குறதா இருந்தா நாங்கலாம் பெரிய இடத்து ஆளுங்க. அவங்ககிட்ட கையில குடுக்குறத நான் கையில குடுப்பேன். நீ வந்து நானி தான். உன்கிட்ட குடுக்குறத நான் கையில குடுக்கணும்னு அவசியம் இல்ல. கீழ போட்டா போதும். அத எடுத்துக்கோன்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு கோவம் தான் வரும். ஆனா கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. ஹீரோயின் இப்ப பதிலுக்கு பேசுவாங்களா, ஒரு நானியா இருந்து நீ ரொம்பவே ஓவரா
பேசிட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கு நல்லது இல்ல அப்படின்ற மாரி அவர் சொல்வாரு ஹீரோட ஃப்ரெண்டு. உடனே ஹீரோக்கு கோவம் வரும். என்ன நல்லது இல்லன்னா, அவ என்னோட நானி. நான் என்ன சொல்றேனோ அத தான் அவ சொல்லுவா. எனக்கு பதிலா அவ பேசுறா அப்படின்ற மாரி ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாரு. இப்ப அங்க ஒரு கலவரம் மாரி சின்னதா பிரச்சனை மாரி வரும். ஹீரோ வந்து பாடி கார்ட்ஸ் வந்து கூப்பிடும்போது, அவங்க எல்லாரும் வந்துட்டு இப்ப இவங்க 2 பேரையுமே அதாவது அந்த ஃப்ரெண்டையும், அந்த லவர் பொண்ணு 2 பேருமே தூக்கி கொண்டு போய் வெளிய வீசிருவாங்க. ஆனாலும் ஹீரோக்கு மனசு கஷ்டமா இருக்கும். ஹீரோயினுக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஹீரோ வந்து அந்த லவ் ஃபெயிலியர்ல இருக்காரு. அவருக்கு முன்னாடியே வெறியேத்துற மாரி இவங்க 2 பேரும் வந்துட்டு இன்விடேஷன்லாம் குடுத்தது, அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குன்றது ஹீரோயினுக்கு புரியுது. என்ன பண்ணுவாரு, ஹீரோட பிரதர் வந்திருப்பார். 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்வாரு, "இத இன்வைட் பண்ணியிருக்காங்க. என்னோட லவ்வருக்கு வந்து இப்ப அவன் என்னோட ஃப்ரெண்டோடயே கல்யாணமா, இன்னும் எனக்கு இதெல்லாம் பத்தி போகவே விருப்பம் இல்ல." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது ஹீரோயினுக்கு கோவமா இருக்கும். "அது எப்படி நீ போக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு எடுப்ப? அவங்களுக்கு எவ்வளோ திமிரு இருந்தா உன்னோட நிலைமை தெரிஞ்சு இப்படி பண்றாங்கம்போது, நம்ம போயிட்டு நம்ம நல்லா இருக்கோம்னு தான் காட்டணும். கண்டிப்பா போய் தான் ஆகணும்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. நான் வந்துட்டு வேண்டாம், திரும்ப திரும்ப அவள பார்க்கறது, இந்த மாரி இதில கலந்துக்கிறது என்னதான் கஷ்டப்படுத்தும் அப்படின்னு சொல்லும்போது, "நான் உனக்கு சொல்றதே புரியல. நீ இப்படியே மூட் அவுட் ஆயிட்டே இருந்த அப்படின்னா வந்துட்டு, அவங்கலாம் உன்ன வச்சு கேம் விளையாடிட்டே இருப்பாங்க. நீ போய் ஸ்ட்ராங்கா அங்க நிக்கணும்னு" சொல்லும்போது, ஹீரோ கேட்க மாட்டாரா? டக்குனு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, பேட்டரிய கழட்டி வந்து டேபிள் மேல வச்சுருவாங்க. உடனே ஹீரோக்கு இந்த தடவ கோவம் தான் வரும். "நீ இனிமே வந்து என்னோட சேரோட பேட்டரி நீ கழட்டுனன்னு வச்சுக்கோ, ஏன் திரும்ப திரும்ப இந்த மாரி பண்ணாத, நான் பொறுமையா இருக்க மாட்டேன்ற" மாரி ஹீரோ சொல்லுவாரு. உடனே ஹீரோனுக்கு ஒரு மாரிடா, "இங்க பாரு நான் வந்துட்டு பேட்டரிலாம் பிடிக்கிட்டு எங்கேயும் ஓடமாட்டேன். நான் அந்த மாரிலாம் தப்பெல்லாம் ஒண்ணும் சொல்லல. அவங்க பண்றாங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி நம்ம இருக்கணும்னு தான் நான் சொல்றேன். அது உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு" சொல்லவும், இப்ப ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். பேசுற வரைக்கும் பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாரு. இப்ப ஹீரோயினும் அந்த பிரதர் இருக்கார்ல 2 பேரும் பேசுவாங்க. தனிப்பட்ட முறையில பேசுவாங்க. ஹீரோ அவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. எல்லாரும் தூங்குறாங்கன்னு நினைக்கும்போது, இருக்கிறது 3 பேர் தான் அந்த வீட்ல. ஹீரோ மறைஞ்சது கேட்பாரு. இவங்க 2 பேரும் என்ன பேசுவாங்கன்னா, எப்படியாவது நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு கூட்டு போகணும். அவன் கூட்டு போய் அவன் நல்லா இருக்கான், அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்ற மாரி நம்ம காட்டணும் அப்படின்ற மாரிலாம் 2 பேரும் பிளான் பண்ணுவாங்க. ஹீரோக்கு இது காதுல வந்து சிரிப்பு தான் வருது. 2 சேர்ந்துட்டு என்னன்னா வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. உடனே ஹீரோட பிரதர் என்ன சொல்வாரு, நம்ம சும்மா போக்கூடாது. இந்த மாரி அவங்க 2 பேரால என் பிரதர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டான். அந்த இடத்துக்கு போறோம். அந்த என்கேஜ்மெண்ட் நடக்கும்போது அங்க வந்து ஃபயர் பண்ணி விட்டுறணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா, என்னோட அம்மா வந்துட்டு பேஸ்மெண்ட்ல சில விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க. அத போய் நம்ம எடுக்கிறோம். எல்லாத்தையும் ரெடி பண்றோம். கரெக்ட்டா அந்த அந்த இன்விடேஷன் குடுத்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு போறோம். அங்க ஃபயர் பண்ணி விட்டுட்டு தான் நம்ம வரோம். இது வந்து பிளான் வந்து சக்ஸஸா பண்ண போறோம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு சிரிப்பா இருக்கும். சரி ஓகேன்ட்டு அவர் கண்டுக்காத மாரி விட்டுருவாரு. இப்ப மறுநாள் சரி ஓகே நானும் வரேன் ஆசைப்படுறீங்களான்னு சொல்லுவாரு. இப்ப 3 பேருமே வருவாங்க. ஆனா ஹீரோக்கு இந்த பிளான் எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவர் பிரதரும் கார்ல கூட்டிட்டு வந்துருவாங்க. இப்ப இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கே வந்துருவாங்க. இப்ப மேல பார்த்தா பொண்ணு மாப்பிள்ளை வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் பார்த்தா வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குங்க. இப்ப என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ரொமான்ஸ் நடந்துட்டு இருக்கு. என்ன சொல்லும், எனக்கு அவன லவ் பண்ணும்போதே உன் மேல ஒரு இது இருந்தது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும். அதுக்கு இவன் என்ன சொல்வான், இந்த ஆள் என்ன சொல்வான் அப்படின்னா வந்துட்டு, நீ அப்படி என்ட்ட அப்பவே ஓப்பனா சொல்லியிருந்தா வந்து இந்த ஆக்சிடென்ட்டே அவனுக்கு நடந்திருக்காது. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா வந்து உனக்கு அவன தான் பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் உனக்கு ஆக்சிடென்ட்லாம் இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசுவாங்க. அதோட எனக்கும் உன்ன பிடிச்சிருந்தது, உனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படி இப்படின்னு இது 2 மாறி மாறி பேசிட்டு இப்படி கிஸ் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஹீரோக்கு தெரியாதுல்ல. அவங்க 2 பேரும் பேசி முடிச்சுட்டு ரொமான்ஸ முடிச்சுட்டு இப்படி வெளிய வந்து பால்கனில நின்னுட்டு பார்க்கும்போது, ஹீரோயினும் அந்த ஹீரோவோட பிரதர் 2 பேரும் ஹீரோவ மறைச்ச மாரி நிப்பாங்க. ஏன்னா, அவங்க இப்போ இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணா எப்படி நம்ம ஏதாவது மறைச்சு வச்சிருந்து ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுவோம்ல, அந்த மாரி இப்ப இவங்க 2 பேரும் மறைச்சிருக்காங்களாம். ஹீரோவும் இந்த என்கேஜ்மென்ட்க்கு வந்திருக்கான். அவன் நல்லா தான் இருக்கான், ஸ்ட்ராங்கா தான் இருக்கான் அப்படின்னு காட்டுற மாரி இவங்க அந்த மாரி ஒரு இது ப்ளே பண்ணுவாங்க. ஹீரோக்கா உள்ள உட்காந்துருப்பாரு. இது 2ம் மறைச்ச மாரி நின்னுட்டு இருக்கும். வாங்க சும்மா இல்லாம அதுங்களுக்கு வந்து சும்மா பேருக்கு தான் உங்களுக்கு இன்வைட் பண்ணா வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டீங்களே அப்படி இப்படின்ற மாரி அதுங்க ஒரு பக்கம் வம்பு வளர்த்துட்டே இருக்கும். இவங்கலாம் ஒரு பிளானோட தானே வந்திருக்காங்க. இவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்றது ஹீரோக்கு தெரியாதுன்ற மாரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அப்படியே வாக்குவாதம் போயிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில வந்துட்டு இந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹீரோட பிரதர் என்ன பண்ணாரு, நீ பேச்சு குடுக்குற மாரி கூட நான் போயிட்டு கரெக்ட்டா அந்த இடத்துல இந்த மாரி பண்ணிடுறேன் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அங்க போகும்போது பார்த்தா அந்த மிஷின் வந்து கொஞ்சம் ஃபெயில் ஆகி டக்குன்னு என்ன ஆரம்பிச்சுருவாரு, அவரே கொஞ்சம் ஃபயர் ஆயிடுவாரு. ஃபயர் ஆன உடனே பார்த்தா அங்க நம்ம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணா ஆயிடும். நேரா போய் மாப்பிள்ளை இருக்கார்ல அவர் மேல போய் ஃபர்ஸ்ட்டு விழுந்துருவாரு வேணும்னே. அதோட அவருக்கு கொஞ்சம் காயப்பட்டுரும். இப்ப என்ன பண்ண தெரியாது. ஆளாளுக்கு அந்த வந்த பார்ட்டில உள்ளவங்க எல்லாரும் ஓட ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப ஹீரோயினுக்கும் ஏன்னா ஒரு மாரியான ஸ்மெல் வேற வர ஆரம்பிச்சுரும். அவங்க என்னென்னமோ கலந்து வேற கொண்டு வந்து ஃபயர் பண்ணி விட்டுருப்பாங்களா. ஏன்னா அந்த மாப்பிள்ளை இருக்கார்ல அவர அசிங்கப்படுத்துறதுக்காக பண்ண வேலை தான் இது. இது கொஞ்சம் மிஸ்டேக் ஆகி வந்துட்டு ஆனா அவருக்கும் கொஞ்சம் அடிபட்டுருச்சு. கொஞ்சம் ஸ்மெல் அவர்கிட்ட போயிடுச்சு. ஆனா முக்காவாசி ஸ்மெல் வந்து இவர்கிட்ட போட்டிட்டு இருக்கு ஹீரோட பிரதர் கிட்ட. தலை மட்டும் தான் அவருக்கு இதா இருக்கும். தலைக்கு கீழ உள்ள ஃபுல்லா வந்துட்டு ஒரு மாரியான ஸ்மெல்லா ஆக ஆரம்பிச்சுரும். உடனே இப்ப ஒரு வழியே இருக்காது. எல்லாரும் அந்த நாத்தத்திலேயே தாங்க முடியாம ஓட ஆரம்பிச்சுருவாங்க. இருக்காது. உடனே இவர தூக்கி கார்ல போட்டுக்கிட்டு இப்ப ஹீரோ வந்து ஜன்னல் பக்கமா உட்காந்துருக்காருன்னா, ஹீரோயின் அவர் மடியில உட்காந்துட்டு ஜன்னல்ல 2 பேரும் தலைய வெளிய விட்டுட்டு மூக்க மூடிக்கிட்டே வருவாங்க. இவருக்கா ஒரு மாரி என்ன 2 பேரும் நீங்க 2 பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என் பக்கம் திரும்ப கூட மாட்றீங்க. அந்த அளவுக்கு இப்படி அப்படியான்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பா. கொஞ்ச நேரம் நீ வாய மூடிட்டு வாப்பா எங்களால முடியல அப்படின்ற மாரி அவங்க 2 பேரும் சொல்லுவாங்க. இவர பார்க்கவே பாவமா இருக்கும்.
மூடியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அந்த மாதிரி ஃபயர் பண்ணணும். அது வந்துட்டு டாய்லெட்டில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்போ தான் ஸ்மெல்லாக சரியான கப்பு நாற்று அடிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நாற்று அடிக்கணுன்ற மாதிரி பிளான் பண்ணி தான் இப்படி ஒரு வேலை பண்ணியிருப்பாங்க. இப்போ இவர் செம்ம நாற்றம் அடிச்சுக்கிட்டு இருப்பாரா, இப்போ இவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, திரும்ப அவர் பிரதர் ஆரம்பிப்பார், ஏன் என்னை பார்த்தாலே இப்படி ஒதுக்குறீங்க, நான் வந்துட்டு உங்களுக்காக தானே செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இது பேசிக்கிட்டு அவர் கிட்ட வர பாப்பாரா. உடனே ஹீரோ என்ன சொல்லுவார், இங்கே பாரு எது பேசுறதா இருந்தாலும் அங்கேயே உட்காந்து பேசு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சது, இந்த மாதிரி பழி வாங்கணும்னு நினச்சதெல்லாம் தப்பே கிடையாது, அதுக்கு எதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு இதை சூஸ் பண்ண, வேற எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும் போது டாய்லெட்டு இந்த மாதிரி பண்ணி நீ பண்ணணும்னு எதுக்காக நீ வந்து சூஸ் பண்ண, அதுதான் தாங்க முடியல, வேற வழி எல்லாம் பிரதரா போயிட்டேன்னு உன்னை காரில் வச்சு கூட்டிகிட்டு வரேன்ற மாதிரி சொல்வார். என்னையே என்ன குத்த சொல்லிட்டு இருக்க, நான் ஒரு இன்னொசென்ட் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பார். இது மாதிரி நீ என்ன வேணா சொல்ல, நான் பக்கத்தில் மட்டும் வராத அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். வெளியே வந்துட்டு வீடு வந்து சேர்த்துருவாங்க. ஆனால் இப்போ வந்து பிரச்சனை பெருசாகிடுச்சுல, அவங்களுக்கு நடக்க வேண்டிய என்கேஜ்மெண்ட்டில் இவ்வளோ பெரிய கலாட்டாவை பண்ணி விட்டு வந்துட்டாங்கல்ல, இப்போ அந்த மாப்பிள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சம் காயப்பட்டிருப்பார். அதனால் அவர் சும்மா இல்லாமல் என்ன பண்ணுவார், வேணும்னே எங்கள் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அந்த என்கேஜ்மெண்ட்டில் ஒரு அசிங்கமான ஒரு வேலையை பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபயர் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துருவாரு. இல்லை அடுத்தது இதுதான் நடக்கும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இவரோட ஃப்ரெண்டு தான் டாக்டராக இருக்காரு. இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து ஹீரோ அட்மிட் பண்ணிடுவாங்க. அவர் இப்போ மயக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். ஹீரோயின் தானே நானே அவங்க பக்கத்தில் வந்து ஹீரோவை பார்த்து அழ ஆரம்பிச்சிடுவாங்க. திரும்பவும் நீ கோமாக்கு போயிட்டியா, நீ எப்போ தான் நீ வந்து நார்மல் ஆகுவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து அழ ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ ஒரு போலீஸோடு வந்து நின்னவர், இவங்கெல்லாம் சும்மா ட்ராமா பண்ணுறாங்க, இதெல்லாம் உண்மையே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்வாரா. உடனே இந்த டாக்டர் வந்து என்ன சொல்வார், இந்த மாதிரி இல்லை, அவரோட கண்டிஷன் வந்து இப்போ மோசமாக இருக்குது, அவர் வேணும்னு எதுவும் பண்ணலாம் அப்படி இப்படின்ற மாதிரி டாக்டரும் சொல்லிடுவார். இப்போ போலீஸ்காரங்களுக்கு ஒரே யோசனையாக இருக்கும், ஒரு டாக்டர் இப்படி சொல்கிறாங்கன்னா நம்பி தானே ஆகணும் அப்படின்ற நினைப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு இப்போ போலீஸ்கார் நம்பாமல் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு, இங்கே வந்து ஜஸ்டிஸே இல்லையா, இந்த மாதிரி வந்துட்டு இவருக்கு நான் என்னோட நானியாக இருந்து என்னால் தாங்க முடியலையே, இப்போ நல்லா இருக்கவர் இப்படி ஆயிட்டார் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோ பெட்ஷீட்டுக்குள்ளே இருந்துட்டு சிரின்னு சிரிச்சிட்டே இருப்பார். இப்போ அந்த ஃப்ரெண்ட் இருக்கால், அவர் என்ன சொல்வார், இவங்களாம் நடிக்கிறாங்க, இவங்களால நான் எவ்வளோ சஃபர் ஆயிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து போலீஸ்காரன் நம்பிடுவாங்க. நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, அவர் உடம்பு முடியாதவர், அந்த லேடிக்கு வந்து அழுதுட்டு இருக்காங்க, டாக்டர் இப்படி கம்ப்ளைண்ட் கொடுங்க, எனக்கு நம்ம உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்கும் போது இங்கேருந்து வாங்கன்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எல்லாம் தெரிஞ்ச உடனே ஹீரோட அப்பா இருக்காருல, அவர் வேறு வந்துடுவார். என்ன ஆச்சு, இந்த மாதிரிலாம் போயிட்டு எதுக்காக அந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் பார்ட்டியில் போய் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னா, நீ எவ்வளோ பெரிய செய்வோ, நீ எதுக்கு இந்த மாதிரி சின்ன பிள்ளை தனமாக அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஹீரோ படுத்துட்டு ஆரம்பிச்சிருவாரு. இப்போ இவர்கிட்ட நடிக்க முடியாது. உடனே ஹீரோ எந்திரிச்சு வந்து பேச ஆரம்பிப்பாரு. அவங்க அப்பா கொஞ்சம் கூட காதலே வாங்க மாட்டாரு. உடனே ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பேச முடியாத மாதிரி ஊமையாக இருக்க மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவர் மேலே எந்த தப்பும் இல்லை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடிக்க ஆரம்பிச்சதை பார்த்தோன்னா அவங்க அப்பாக்கே ஒரு மாதிரி ஆகிடும். என்னம்மா சொல்கிறன்ற மாதிரி ஒரு ஒன்றுமே புரியாதவொடனே டாக்டர் என்ன சொல்வார், அவர் மேலே எந்த தப்பு இல்லைன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்படி இப்படி ஒரு வழியாக சமாளித்து அவங்க அப்பாவும் இப்போ நம்பிட்டு அங்கேருந்து போயிடுவார். அதோட ஹீரோனுக்கு சிரிப்பு தான், ஒரு வழியாக எந்த பிரச்சனை இல்லை தப்பிச்சிட்டோன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. ஹீரோயினோட இந்த ஆக்ஷனான பேச்சு, அவங்க சிரிக்கிறது, அவங்க விளையாடுறது எல்லாமே ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்ச உடனே மறந்து பார்ப்பாரு. உடனே ஹீரோவும் வந்துட்டு நான் இது வரைக்கும் அவ்வளோதான் பேசினதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்வார். அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நம்மளால் அதிகமாக பேச முடியாட்டி நம்ம ஊமையாக இருக்க மாதிரி அந்த பாஷையிலேயே பேசுகிற மாதிரி பேசணும் அப்படின்னா நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே இவங்க 2 பேருக்குள்ளே ஒத்து போயிடும். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி ரொமான்டிக்காக அப்படி இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போவாங்க. நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்து ஹீரோ மடியிலேயே அதாவது ஒரு பேஸ்கெட் வச்சு எடுத்து வச்சுட்டே இருப்பாங்களா. இப்போ ஹீரோ வந்து எல்லா திங்ஸும் வாங்கிவார். அப்படியே வந்துட்டு அந்த கப்பன் சாசர்லாம் இருக்கலாம், அந்த இடத்துக்கு அப்படியே நைஸாக வந்துடுவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பார். ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்கும்போது, என்னோட கப்பு வந்து நான் சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன், எனக்கு இந்த ப்ளூ கப் வேணும், நான் இந்த ப்ளூ கப் யூஸ் பண்ணுறேன், நீ இந்த எல்லோ கப் யூஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். யாராவது இந்த கப்லலாம் வந்துட்டு இது பண்ணுவாங்களா, இதெல்லாம் மவுத் வாஷ் பண்ணுற கப்பு, இதெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு அப்படியே மூஞ்சியே ஒரு மாதிரி வாடி போயிடும். அதோட ஹீரோயின் அங்கேருந்து போகலான்னு போகும்போது ஹீரோயின் இப்போ திரும்ப கேட்பாங்க, உண்மையிலேயே உனக்கு அந்த கப்பு வேணுமான்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி திரும்பவும் ஹீரோ போக ஆரம்பிச்சிடாரு. ஒன்று எங்கே போகிறீங்க, இங்கே வாங்க, ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹீரோ அப்செட் ஆகிட்டாருன்னு தெரியுது, இப்போ அவரை சந்தோஷப்படுத்துன்னு நினைப்பாங்க. உடனே ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இது என்னோட ஃபேவரட் ஸ்நாக்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது, இதை வாங்கணும் அதை வாங்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக நிறச்சிருவாங்க. இன்னும் இதெல்லாம் உனக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்தது இல்லையா அப்படி வேணுவாங்க. இதெல்லாம் ஹீரோ சாப்பிட்ருக்கவே மாட்டாரா, ஏன்னா அவங்க டேஸ்ட் வேறு மாதிரி தானே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் அள்ளி போட்டு வந்துடுவாங்க. இப்போ வீட்டுக்கு வந்த உடனே வலுக்கட்டாமல் இதை நீ சாப்பிட்டு பாரு, உனக்கு எப்படி பிடிக்கும் தெரியுமா, சரியான காரமாக இருக்கும், இது வாயில் வைக்கவே முடியாது, அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சிப்ஸை ஒன்று எடுத்து கொடுப்பாங்க. ஹீரோ அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இவங்க வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தா ஹீரோனுக்கு இருமல் ஒரு மாதிரி வந்து தொண்டை அந்த காரம் வந்து அடைக்கிற மாதிரி பண்ணிடும். இப்படி திணற ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார், துப்புன்னு சொல்லிட்டே இருக்கும்போது இல்லை ஏன்னா அவர் கையில் துப்ப சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு வந்து ஒரு மாதிரி மாட்டேன்னு சொல்லிட்டு வாயில வச்சுட்டே இருக்காங்க. ஹீரோ என்ன பண்ணுவார், துப்புன்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே அவங்க கையில் துப்பிடுவாங்க. துப்புனதுக்கப்புறம் அவர் டிஷ்யூ பேப்பரை தொடச்சிட்டு அப்புறம் அவங்கள வந்து டிஷ்யூ பேப்பரில் அவங்க லிப்ஸ் எல்லாம் துடைக்கும் போது அவருக்கு ஒரு மாதிரியான ரொமான்டிக்காக ஃபீல் ஆகிடும் ஹீரோக்கும். உடனே அவருக்கு தண்ணி கொடுப்பார். 2 பேரும் தண்ணி குடிச்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 2 பேர் கிட்ட அப்படியே இருக்காங்களா, அப்படியே கிஸ் பண்ணுற அளவுக்கு வந்துடும். உடனே 2 பேரும் கிஸ் பண்ணவே போயிடுவாங்க. கிட்ட வரும்போது கரெக்டாக வந்து நான் வந்துட்டேன், இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் அப்படின்ற மாதிரி ஹீரோட அந்த டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, வரும்போதே கேக்கோட இங்கே வந்துடுவார். அதோட 2 பேரும் தடுமாறிட்டு எந்திரிச்சு ஓடிடுவாங்க. அதோட ஹீரோயின் ஓடிடுவாங்க. இப்போ அவர் ஃப்ரெண்டு வரதை பார்த்தா ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும். பர்த்டே அவர் சொல்ல
வரல. ஹீரோவோட பர்த்டேக்காக தான் அவர் வந்து பிரசன்ட் பண்றதுக்காக வந்திருக்காரு அப்படின்றது இப்ப தான் ஹீரோனுக்கு தெரிய வரும். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அப்ப அவருக்கு ஒரு மாரி அதிர்ச்சியில நிக்கிறாரு. இப்ப இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது? நீங்க 2 பேரும் எதுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாரி அவர் கேட்பாராம். ஒண்ணும் நடக்கலப்பா. உன்ன என்ன பண்றான்னு பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி அந்த டிஷ்யூ பேப்பர்லாம் உருட்டி உருட்டி அவர் அடிக்க ஆரம்பிச்சுருவாரு. அதோட எல்லாம் உட்காந்து ஒண்ணா ஜாலியா உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது தான் தெரியும். இப்ப ஹீரோவுக்கு தான் இன்னைக்கு பர்த்டேன்றது ஹீரோனுக்கு தெரியும். உடனே ஹீரோனுக்கு சரியான கோவம் வந்துரும். இன்னைக்கு உன்னோட பர்த்டேவா? அப்ப அவங்க 2 பேரும் வேணும்னு தான் ஹீரோட பர்த்டேவ செலக்ட் பண்ணி அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கணும்னு சொல்லிட்டு இப்படி பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம சும்மாவே விட்டுருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுவாங்க. அவர் உடனே அவர் ஃப்ரெண்ட் என்ன சொல்வாரு, "சரி ஓகே அவங்கள நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இப்ப நம்மளுக்கு இப்ப வந்து நம்ம கேக் வாங்கிட்டு வந்திருக்கோம். அத செலிப்ரேட் பண்ணியே ஆகணும்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குஷியா போயிடுவாங்க. அப்புறம் ஹீரோட பர்த்டேக்கு வந்து அந்த கேக்க வாங்கிட்டு வந்தத வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஹீரோவுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். உடனே அந்த கேக்க வெட்டுவாங்க. மாறி மாறி வந்துட்டு மூஞ்சில தடைப்பாங்க. ஹீரோயினும் அவர் ஃப்ரெண்டு மாரியுமே தடைப்பாங்க. ஹீரோட பார்த்துட்டே இருப்பாரு. அப்புறம் அவர் அந்த கேக்க சாப்பிடுவாரு. என்ஜாய் பண்ணுவாரு. ஏன்னா தன்னை நேசிக்கிறவங்க தன் கூட இருக்காங்கன்ற மாரி ஹீரோ இப்ப ஃபீல் பண்றாரு. உடனே ஹீரோவுக்கு தெரியாம இன்னொரு பிளான் அவர் ஃப்ரெண்டு வந்து பண்ணுவாரு. நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும்னு திரும்பவும் நம்ம வந்து அந்த வெடிலாம் வெடிச்சா ஹீரோக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லவும், அதை வச்சு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிப்பாங்க. இப்போ ஒரு பிளான் பண்ணிடுவாங்க. அதை அப்படி இப்படி கொஞ்ச நேரம் பேசிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளானும் வந்துட்டு பண்ணலாம்னு சொல்லும்போது ஹீரோவை கூட்டிட்டு வருவாங்களா, கூட்டிட்டு வந்தோடனே ஹீரோனோட இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க. அந்த இருட்டா இருக்கும். ஹீரோ நிக்கிறதே தெரியாது. இப்போ என்ன பிளான்னா ஹீரோயின் நடுவில் நிக்க வைக்கணும். அவங்கள சுத்தி அப்படியே வெடி வெடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த கலர் லைட்டா இருக்கும்ல, அதை பார்த்து ஹீரோ சந்தோஷப்படணும். அதுதான் இப்போ பிளானா இருக்கும். உடனே வந்து அந்த மாதிரி இப்போ பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. இப்போ ஹீரோ வந்து பாப்பாரா, ஹீரோனை சுத்தி அந்த கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிக்கும் போது ஹீரோன் பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகா தெரிவாங்க. அது ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஆனா எதுவுமே சொன்னா அப்படியே மலைச்சு போய் அப்படியே பார்த்துட்டே இருப்பாரா. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இதெல்லாம் உனக்கு பிடிக்கலான்னு சொல்லும்போது ஹீரோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த ஃபயர் ஒர்க்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஹீரோன் அப்படியே அழகா சிரிச்சிட்டு இருப்பாங்க. நமக்கு போய் பார்த்தா வாயிலது புகையா தான் வரும். இந்த ஐடியா யார் கொடுத்ததுன்னு கேட்கும்போது அப்படி இப்படி மாறி மாறி சிரிச்சுப்பாங்க. அதோட திரும்பவும் ஒரு ஃப்ரெண்டு வந்து அவருக்கு செக்கப்புக்காக கூட்டு வருவாரா. அப்போ அவர் என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, அந்த நானி யாரு, உன் மேலே இந்த அளவுக்கு இதாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உனக்கு முன்னாடி அந்த பொண்ணு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் 2 கேட்பாரு. அப்படி இப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிட்டே இருப்பாரு. இப்போ என் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு ஹீரோ கேட்கும்போது, இப்போ பரவாயில்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது அப்படி இப்படின்ற மாதிரி அவர் ஃப்ரெண்டு சொல்வார். நீ என் ஃப்ரெண்டு தான், அதுக்குன்னு நான் சந்தோஷப்படணும் அப்படின்றதுக்காக பொய்யா சொல்ல வேணாம், கொஞ்சமாவது உண்மையாக சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. நான் உண்மையை தான் சொல்கிறேன். இப்போ நீ உன்னோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே எனக்கு தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு உன்னை நல்லா பார்த்துக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். குடு ரிப்போர்ட்டை நானே பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வாங்கி பார்ப்பாரு. பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ ஹாஸ்பிட்டலில் செக்அப் போட்டுட்டு இருக்காரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க பாட்டுக்கு எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோன்னு சேர்ந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோக்கு வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆடு, எல்லாரும் வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லும். எல்லாரும் வெளியே போயிடுவாங்க. இப்போ ஹீரோ நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்களா, அவங்கள அள்ளி போட்டுட்டு இப்போ ஹீரோ வந்து வரும்போது பார்த்தா ரோடு பூராவுமே வந்து புலம்பிக்கிட்டே வருவாங்க. இந்த மாதிரி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னென்ன நடந்துச்சு தெரியுமா, அப்படி நடந்துச்சு இப்படி. இப்போ இந்த கதையெல்லாம் ஹீரோ ரொம்ப ஆர்வமாக கேட்பாரு. ஏன்னா அவருக்கு ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒன்று ஹீரோயின் வந்து புலம்பிக்கிட்டே வருவாங்க. வீடு வரைக்கும் வந்து கூட்டு வந்து சேர்த்துருவாரு. இப்போ மறுநாள் தான் ஹீரோயின் தெளிஞ்சு வந்து பார்ப்பாங்க பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு அவங்க புலம்பும் போது அவர் எல்லாம் புரிஞ்சு வச்சுட்டார்ல. இப்போ மறுநாள் ஹீரோனுக்காக நிறைய கிஃப்ட், அவங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்டு பிஸ்கட் அதெல்லாம் வாங்கி வாங்கி வச்சிருப்பாரு. ஹீரோனுக்கு அதெல்லாம் பார்த்தோன்னு ரொம்ப குஷியாக போயிடும். உடனே எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்கலான்னு போகும்போது அவங்க செடி நட்டு வச்சிருந்தாங்க. அதுலேருந்து நிறைய பூக்கள்லாம் பூக்க ஆரம்பிச்சிடும். உடனே அந்த சந்தோஷத்தில் அந்த பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஓடி வருவாங்களா. அந்த டைம் பார்த்து ஹீரோ வந்துட்டு இப்போ நல்லா தேறி இருக்காருன்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொன்னார்ல, அவருக்கு இப்போ எந்திரிச்சு நிற்க முடியும். ஹீரோ எந்திரிச்சு நிற்கிறத பார்த்தோன்னா ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக போய்டும், ரொம்ப சந்தோஷமாக போயிடும். இப்போ ஹீரோ வந்து நடந்து வருவாரா, அதோட ஹீரோயினும் அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டே இருப்பாங்க. டக்குன்னு வந்தோன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் திடீர்னு நடக்கிறாரா, அப்படியே தடுமாறி விழுவாரு பாருங்க. அப்படியே நேராக இப்போ ஹீரோயினோட லிப்பில் தான் அப்படியே விழுற மாதிரி இருக்கும். 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிடுவாங்க. திரும்ப ஹீரோவால் எந்திரிக்க முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதை ரொமான்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எந்திரிக்கலாம் நினைக்கும்போது ஹீரோவால் என்னோட லெக்கு திரும்ப வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே அப்படியே பிடிச்சிக்கோம்ல, அது மாதிரி பிடிச்சிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லவும் ஹீரோன் அப்படியே அவர்கிட்ட இப்படி நழுவி வந்துருவாங்க. ஏன்னா ஹீரோன் கீழே படுத்திருப்பாங்க, அவர் மேலே படுத்து கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரால் இப்போ எந்திரிக்க முடியல. ஹீரோவால் கால் திரும்ப ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி இழுக்குது. ஒன்று ஹீரோன் வந்து அப்படியே நவந்து வந்துருவாங்க. ஹீரோ எதுவுமே பேச மாட்டாரா. அவங்க அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஓடி வந்துருவாங்க. வந்துட்டு மேலே கட்டில் மேலே போய் அவங்களோட ரூமில் போய் விழுந்துட்டு அப்படியே பெட்ஷீட் எடுத்து சுற்றி பூத்திப்பாங்க. பூத்திட்டு இப்போ என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி 2 பேரும் கிஸ் பண்ணிட்டோமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தோணும், அதாவது ஃபஸ்ட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, நம்ம வேணும்னு பண்ணலை, இது யதார்த்தமாக நடந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் அதோட என்ன நினைப்பாங்கன்னா வந்துட்டு ஹீரோட லிப் வந்துட்டு அந்த கிஸ் பண்ணும்போது வந்து அப்படி இருந்தது இப்படி இருந்தது, அப்படியே வார்ம் ஜெல்லி சாப்பிட்ற மாதிரி இருந்தது அப்படி இப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்பவே இதாக இருக்கும். அப்புறம் தான் அச்சோ நம்ம வேலை பார்க்குறோம், அவர் நம்மளோட பாஸ், இப்பெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாதுன்ற மாதிரி ஹீரோ நினைப்பாங்க. அதோட என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டில்
அந்த ஆன்ட்டி இருக்காங்களா ஹீரோட அம்மா, அவங்களுக்கு கால் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஹீரோ தெரியாமல் கிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது, என்ன நீ இப்படி பண்ணிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்களா. இப்போ ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். சரி இப்போ அவங்க இந்த மாதிரி கொஞ்சம் அவங்களுக்குன்னு என்னன்னு தெரியலல்ல, அதனால் அவங்க கொஞ்சம் ஹார்ஷாக பேசும்போது ஹீரோனால தாங்கிக்க முடியாது. டக்குனு இப்போ மறுநாள் வந்து ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்களா. ஹீரோ அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பாரு. ஆனால் ஹீரோயினுக்கு நம்ம கிஸ் பண்ணது தப்பு தான்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க அனுமதி இல்லாமல் நம்ம பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி. உடனே ஹீரோயின் போய் நிற்கும் போது அவங்களுக்கு வந்து இப்போ ஹீரோ என்ன நினச்சிப்பாருன்னா, நமக்கு தெரியாமல் கிஸ் பண்ணதுனால அவள் எப்படியும் வேலையை விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாரு. ஹீரோயின் என்னென்னா ஹீரோட அம்மா கொஞ்சம் அதட்டி பேசினதுனால அவங்க நம்ம வேலையை விட்டு போக சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நானே வேலையை விட்டு போயிடுறேன்ற மாதிரி ஹீரோ கிட்ட வந்து சொல்லும் போது ஹீரோ வந்து என்ன சொல்வார், நான் என் மேலே தப்பு இருக்குது, நான் வேணும்னு இதை பண்ணலை, உனக்கு கிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கு வந்து என்ன காம்பன்சேஷன் பண்ணணுமோ அதை நான் பண்ணிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டே இருப்பார். அப்போ ஹீரோன் வந்து ஹீரோ பேசுகிறதே பார்த்துட்டே இருப்பாங்க. திரும்ப அவர் லிப்ஸை கவனிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. உடனே திரும்ப அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். உடனே ஹீரோட முகத்தை தூக்கி வச்சு பார்த்து நான் உங்களை கிஸ் பண்ணலாமான்னு கேட்டுட்டு ஹீரோவை திரும்ப கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதோட 2 பேரும் சேர்ந்து திரும்ப கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் இப்படியமா இருக்க மாதிரி இருக்கும். திரும்ப ஹீரோ வந்து நல்லா ஹீரோயின் வந்து நல்லா பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கால் தேர ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபைனலாக வந்து அவர் வந்து இப்போ ஆஃபீஸ்க்கு வந்து அழகாக நல்லா ஸ்டைலாக ஹீரோ வந்து நடந்து வர ஆரம்பிச்சிருவார். ஹீரோயின் வந்து ஹீரோட செக்ரட்டரியாகவே ஆயிடுவாங்க. அவர் கூடவே இருக்கிறதுனால இப்போ ஆஃபீஸ்க்கு அவங்களும் வந்துருவாங்க. இப்போ முன்னாடி அவங்கள ஒரு மாதிரி பேசினவங்க எல்லாரும் முன்னாடி இவங்க 2 பேருமே நல்லா வாழ்த்து காட்டும் அந்த மாதிரி வந்துருவாங்க. இப்போ ஹீரோலாம் ஏதாவது பேசிகிட்டே இருக்கும்போது வந்து ஹீரோக்கு வந்து இப்போ ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். ஆனாலும் வந்துட்டு இப்போ பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்கள் என்னதான் இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியுதானே, நீங்கள் என்னோட பாஸ், நான் உங்களோட செக்ரட்டரி, அதனால இது செட் ஆகுமான்னு தெரியலன்ற மாதிரி யோசிப்பாங்களா. உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு மட்டும் தான் கேட்டேன், மற்றபடி நான் உன்னை வேறு எதுவும் கேட்கலன்ற மாதிரி ஹீரோ சொல்வார். திரும்பவும் ஹீரோயின் வந்து ஹீரோட கிஸ்ஸை அதாவது என்ன சொல்கிறது அவர் லிப்ஸை பார்த்துருவாங்க. நான் உங்களை கிஸ் பண்ணலாமான்னு கேட்டவங்க திரும்ப கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அவங்க கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்றதுனால ஹீரோ பயப்படுவார். இப்போ வாயை மூடி வச்சுப்பாரு. இங்கே பாரு என்ன இருந்தாலும் மொதல் ஓகேவா இல்லையான்றதை சொல்லணும். ஒன்றா வந்துட்டு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்வாரா. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டிங்களா எனக்கு பிடிச்சிருக்கு, அப்போ நம்மலாம் அடல்ட் தானே, அதெல்லாம் கிஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் திரும்ப கிஸ் பண்ண வருவாங்க. அதோட ஹீரோ வாயை மூடிட்டே பேசிகிட்டே இருப்பார். ஏன்னா ஹீரோயின் அந்த அளவுக்கு ஹீரோ பிடிச்சி போச்சு 2 பேருக்குமே. ஸோ அவங்க வந்து ஃபைனலாக வந்துட்டு 2 பேருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்க மாதிரி காட்டி தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இன்னொரு நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.